எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் முடிச்சிட்டேன், வெளியே வந்துட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு த சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் ஏ ஃப்ரெஷராக ஒரு கேம்பஸ் இன்டர்வியூலேயே வேலை வாய்ப்பு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டென்ட் நான் ஒன்று போட்டிருந்தேன். மேலே ஐக்கானில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் முடிச்சுட்டு அந்த மார்க்கெட் வேலைவாய்ப்புன்ற ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கனாலே ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். யூ ஹாவ் டு ஸ்ட்ரகிள் லைக் எனிதிங். ஸோ என்ன கேட்டால் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கம்பெனியில் கம்மி சேலரி கிடைக்குதுன்னா போய் ஜாயின் பண்ணுறோம். வெயிட் பண்ணாதீங்க. நான் இந்த கம்பெனியில் தான் நான் போய் வேலை செய்வேன், என்னோடய ஸ்கில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆஃப்டர் த காலேஜ் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்களோ போய் ஜாயின் பண்ணுறேங்க. ஒரு 2 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போது எனக்கு ஒரு 6 மாதத்தில் எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைப்பீங்க. அதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உங்கள் சீனியர்ஸ்ட்டை போய் பேசி பாருங்கள், அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்பீக் டு யுவர் சீனியர்ஸ். உங்கள் காலேஜ் சீனியர்ஸ்ட்டு இப்போ எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நான் சொல்கிறது ஏதோ ஒரு கம்பெனி கிடைக்கிது, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கிடைக்கிறாங்க, அந்த கம்பெனியோட பேர் எல்லாருக்குமே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். வேலை கிடைக்கிது, எனக்கு ஒரு 10,000 தராங்க, ஒரு 15,000 தராங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு போய் ஜாயின் பண்ணுறங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் டைமை. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு பெரிய கம்பெனி தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அவங்க எப்போ ஹையர் பண்ணுவாங்கன்னு நமக்கும் தெரியாது. அதோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்ப்பீங்க. அதை பார்த்தீங்கனாலே அதோட பேசிக்கான ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஹைலி காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஓகேங்களா? ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் 10,000 பேர் வேணும்னு சொல்லி ஹையர் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பல லட்சம் பேர் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுவான். புரியுதா? ஸோ அந்த பல லட்சம் பேரில் ஒரு 100 பேர் ஹையர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு 4 பேர், ஒரு 5 பேர், இப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதையுமே ஒரி பண்ணாமல் உங்களுக்கு வேலை கிடைக்குதா, பாண்டில் கையெழுத்து போட சொல்கிறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கையெழுத்து போட்டு போய் கம்முன்னு போய் உட்காந்து வேலை பார்த்துருங்க. நான் வேலைக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா 4,500 தான் சம்பளம். 2012 நான் காலேஜ் படிக்கும்போதே இந்த கம்பெனியில் எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஓகேங்களா? நான் என்ன தான் 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு இப்போ ஒரே ஒரு சேலரி என் மைண்டில் எப்பயுமே இருக்கிறது அந்த 4,500 சேலரி. ஆக்சுவலாக 5,000. அந்த 500 ருபீஸ் பார்த்திங்கன்னா மதியானம் சாப்பாட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? பெங்களூரில் தான் டிசிசிவ் அனாலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ அந்த கம்பெனி தான் எனக்கு வாழ்க்கையே கொடுத்துச்சுன்னு நான் சொல்லலாம். அதுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் டு நிறைய பேர். அந்த கம்பெனி சிஇஓ ஆன விஜய் சாருக்கு இப்போ நான் இந்த வீடியோ மூலமாக நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஸோ அவர் தான் எனக்கு ஆப்ஷன் கொடுத்தாரு. ஸோ அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். நான் காலேஜ் முடித்து டிகிரி வாங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ஜாபில் உட்காந்துட்டேன். ஏன் 4,500 உட்காந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சன்டேஜ் கிடையாது. நான் சொன்ன அந்த 60% எனக்கு கிடைக்காது, என்கிட்ட இல்லை. 10th இருக்குது, போஸ்ட் கிராஜுவேஷனில் இருக்குது. அது ஒரு பெரிய ஸ்டோரிங்க. அது நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக பதிவு சொல்கிறேன். நான் என்ன தான் உயர பறந்தாலும் என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி, என்னோடய ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஓகே? ஸோ அந்த கம்பெனி நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அடுத்தது கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வெளியே வந்துட்டிங்கனாலே இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவு கேம்பஸ் இன்டர்வியூவே கிடச்சிதுன்னா ஓடிடுங்க. இல்லை ஆஃப்டர் த மார்க்கெட்டில் வந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த கேம்பஸ் இன்டர்வியூ ப்ராசஸோட வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் 2 ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் பண்ணலாம்.
என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி எடுத்துக்கோங்க. லைக் ஜாவா, .NET, AngularJS, Node.js, React.js, Python. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கோர்ஸை பண்ணுங்கள். ஓகே, சர்டிஃபிகேஷன்லேயே அதில் வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணணும். என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோச்சிங் சென்டரில் போய் பண்ணலாம். நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணி தருவாங்க. லைக் .NEட்னா என்ன, ஜாவானா என்ன, அதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பேசிக் கோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பேசிக் கோர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிவிட்டு ஒரு மினி ப்ராஜெக்ட் நீங்களே பண்ணுங்கள். ஓகே, மினி ப்ராஜெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் தருவாங்க. ஆக்சுவலாக அந்த சர்டிஃபிகேஷன் வேலிட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 40% வேலிட் கிடையாது. இப்போது .NEட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன்ஸ்னு நிறையா இருக்குது. ஓகேங்களா, அந்த சர்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிட் சர்டிஃபிகேஷன். ஓகேங்களா, ஜாவானா ஜாவாவிலேருந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வேணும். ஆரக்கல்னால் ஆரக்கல்லேருந்து சர்டிஃபிகேஷன் வேணும். எஸ்கியூஎல்னால் எஸ்கியூஎல்லேருந்து சர்டிஃபிகேஷன் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கன்றதுலேருந்து அந்த மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன், பைத்தான்லேருந்து ஒரு சர்டிஃபிகேஷன், இந்த மாதிரி ஒரு பிராண்டடான ஒரு சர்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து கம்பெனியில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் ஒரு கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணுறங்க. அந்த ஜாயின் பண்ணதில் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அந்த சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சர்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணோம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜாலியான வாழ்க்கையெல்லாம் கிடையாது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஐடியில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை இருக்குது. அதே செகண்ட் ஜாலியான ஒரு லைஃப் ஸ்டைலு இருக்குது. ஓகேங்களா, அதாவது கஷ்டமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது ஐடி லைஃப்பில். அது எல்லா துறையிலையுமே இருக்குது. ஐடின்னு கிடையாது, எல்லா துறையிலையுமே அந்த ஒரு லைஃப் இருக்குது. ஏன்னா ஓடணும், சம்பாதிக்கணும். ஓகேங்களா, ஸோ எனக்கு இவ்வளோ சம்பளம் தான் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. போய் ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸு கெயின் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. அதுதான் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, வெயிட் பண்ணாதீங்க. காலேஜ் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க ரெஃபர் பண்ணுறாங்கன்னா கண்ணை மூடிட்டு போய் ஜாயின் பண்ணுறங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பெரிய கம்பெனிஸ்க்கெலாம் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அதோட பெரிய சேலரிக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் அடுத்து வர காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வோ எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுக்கும். அதனால் போய் சர்டிஃபிகேட் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். போய் கண்டினியூஸாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சீனியர்ஸ் மூலமாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உருவாக்கி தருவாங்க. ஓகே, அவங்க கூட ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். இன்னும் ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன். பழைய வீடியோவில் நான் சொல்லலை, இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்டர்ன்ஷிப்புன்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. சின்ன கம்பெனியாக இருக்கட்டும், எம்என்சி கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு மீடியம் ஸ்கேல் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும். அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை நீங்கள் வேலிடாக யூஸ் பண்ணுறீங்களா ஃபஸ்ட்டு? ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு வேணும். காலேஜ் முடித்தாலும் சரி, காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு 6 months to 1 year அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு அமௌண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணிட்டு வேலையை கற்றுக்கோங்க. ஓகே, அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராடனரியாக ஓரளவுக்கு பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதே கம்பெனியில் வேலை கிடைச்சிரும். இதுதான் உண்மை. ஸோ அந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை பற்றி நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. எல்லா கம்பெனிலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து என்ன டெக்னாலஜி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நல்லா ஒரு நேம் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிரும். அதே கம்பெனியில் வேலை கிடச்சிரும். இல்லைன்னா அதை பேஸ் பண்ணி நிறைய கம்பெனியில் உங்களுக்கு வேலை தந்துடுவாங்க. ஸோ உங்களோட இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் வெல் அண்ட் குட். அதில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதே கம்பெனியில் வேலை கிடைக்கும். அடுத்த ஒரு 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தோடு அதிகமான ஒரு சம்பளத்தில் போய் நீங்கள் உட்காரலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயம், மறுபடியும் நான் சொல்கிறேன், சேலரி எதிர்பார்க்காதீங்க. ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தராங்கன்னா போய் ஜாயின் பண்ணுறங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கோங்க. பாண்டில் சைன் பண்ணாலும் போய் கண்ண முடிட்டு போய் சைன் பண்ணுறங்க. இல்லை எனக்கு பெரிய கம்பெனி தான் வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் பெரிய தப்பு பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் ஆஸ் ஏ ஃப்ரெஷராக என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லா வச்சுக்கோங்க. அடுத்தது கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்தது சர்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு டிப்பு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் சர்ச் பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப் பற்றி நிறையா பாருங்கள். நிறைய கம்பெனி இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இந்த சம்பளம் பத்தாது இன்டர்ன்ஷிப்பில், நான் வந்து காலேஜில் வந்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து இந்த சம்பளம் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னு ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய பேர் ஒர்க் அவுட்டே ஆகாதுப்பா, சீரியஸாக சொல்கிறேன். அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. உனக்கு வேலை வேணுமா சம்பளம் வேணுமா நீ முடிவு பண்ணிக்கோ. இல்லையா போய் உங்கள் சீனியர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசி பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும் நிறைய விஷயங்கள். ஓகே, அவங்களாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க, எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியிருப்பாங்க, எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ வாட்டி ஃபெயில் ஆகிருக்காங்க, எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நான் படித்த காலகட்டங்களில் என்னோடய சீனியர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க, உண்மை அதுதான். ஆனால் இப்போ பெரிய லைஃப்பில் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒரு பெரிய பெரிய லைஃப்பில் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்ககிட்டலாம் நான் ஒரு பேசும்போது தான் அவங்க வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. இன்டர்வியூவில் எப்படி இருக்குது எல்லாமே வந்து அவங்களாம் ஷேர் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து பண்ணியிருக்கோம். ஐ திங்க் நான் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் வந்து #vkman சொல்லி உங்களோட கேள்விகளை பதிவு செய்யுங்க. நான் அது கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். கேள்விகளுக்கு உண்டான பதிலாக வந்து நான் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுறேன். ஸ்டே டியூன். சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.